ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச கேர்ல்ஸ்க்கு தேவையான பார்லர் சர்வீஸ்ல முக்கியமான 4 சர்வீஸ் என்னங்கிறத நச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதில வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எனக்கு இருக்கிறது வந்து வேக்சிங்க. எனக்கு வேக்சிங்ல வந்து அன்ராம்ஸ் வேக்ஸும், ஆஃப்லெக்ஸ் வேக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை. ஆர்ம்ஸ் கூட 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் இருந்தா போதும். பட் லெக் வேக்ஸ் எதனால இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கைக்கு குடுக்குற மாய்ஸ்சரைசேஷன் வந்து காலுக்கு குடுக்க மாட்டோம். ஸோ கால் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். நான் வேக்ஸ் பண்ணி எடுக்கும்போது எனக்கு அந்த ட்ரைனஸ் நல்லா கிளியர் ஆகுற மாரி இருக்கும். ஸோ வேக்ஸ் வந்து எனக்கு மஸ்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட். செகண்ட் வந்து ஃபேஷியல் ஆர் வந்து கிளீன் அப். ஏன்னா எனக்கு டெட் செல்ஸ் நிறைய வரும். கண்டிப்பா நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் 25 டேஸ்லேருந்து ட்ரை பண்ணி அதிகபட்சம் 35 டேஸ் 40 டேஸ்க்குள்ள நான் கம்பல்சரி ஒரு க்ளீன் அப் இல்லைனா ஃபேஷியல் நான் பண்ணிப்பேன். எனக்கு நான் ஃபேஷியல் பண்ணிக்கும் போது பெருசாக மசாஜ் என்னால் ப்ரெஷர் கொடுக்கறனால அந்த க்ரீம் அப்சர்வ் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ டைம் இருந்தால் ஃபேஷியல் இல்லைனா க்ளீன் அப் அது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இன்னும் கொஞ்சம் நீட்டாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டாவது சர்வீஸ் ரொம்ப ரொம்ப மஸ்டான சர்வீஸ். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம முகத்தை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு காலை சுத்தமாக வச்சுக்கணும். பெடிக்யூர் எனக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. நான் பெடிக்யூர் வந்து 25 டேஸ்லேருந்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக 30 டேஸ்க்குள்ள முடிச்சுற மாதிரி பண்ணுவேன். ரொம்ப ப்ராப்பராக பண்ண முடியலனா கூட நான் சுடு தண்ணி போட்டு நெயில்ஸ் எல்லாமே கியூட்டிக்கல் எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி நான் பண்ணிடுவேன். ஏன்னா பெடிக்யூர் முடிச்சோடனே கொஞ்சம் பேக் பெயின் இருக்கு. நம்ம குனிஞ்சு பண்ணுறதுனால கொஞ்சம் பேக் பெயின் இருக்கும். பட் இருந்தாலும் பெடிக்யூர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்கிற மாதிரி. நாலாவது வந்து என்னதான் ஆயில் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்கனாலும் கண்டிப்பாக நல்லா எண்ணெய் போட்டு ரொம்ப ஸ்கேல்ப்புக்கு நல்லா கிளியராக எண்ணெய் போட்டு நான் எப்போவுமே எண்ணெய் போடும்போது அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பட் இருந்தாலும் ஒரு நாள் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து நல்லா எண்ணெய் போட்டு எனக்கு நானே ரிலாக்ஸ் இருக்குது இல்லை அப்படின்லாம் தாண்டி எனக்கு நானே ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்து அந்த எண்ணெயை நான் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி அன்னைக்கு நான் மாஸ்க்கும் சேர்த்து போட்டுருவேன். நான் ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹேர் கண்டிஷனர் நான் எப்பவுமே ரெஃபர் பண்ணவும் மாட்டேன், யூஸ் பண்ணவும் மாட்டேன். சீரம் பேஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு நாள் வந்து நல்லா மாஸ்க் போட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு ஹேர் வாஷ் வந்து கம்பல்சரி பண்ணிடுவாங்க. இந்த நாள் சர்வீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாள் சர்வீஸ் யாரெல்லாம் ரெகுலராக பண்ணுவீங்க, யாருக்கெல்லாம் இது எப்படி பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பட்டனை click பண்ணிக்கோங்க friends. Bye bye, see you next video.